ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே வரந்தானே இங்கே திருத்தணிக்கு வந்திருக்கேன். திருத்தணியில் படிக்கட்டு ஏற போகுது. 365 படிக்கட்டு ஏற போகுது. நாங்கள் போய் ஏறி பார்க்கலாம். ஏறிக்கொண்டே இருக்கு. 6 படிக்கட்டை தான் நடக்க போகிறேன். அதான் கோயிலாக தான் அங்கே இருக்கு. நான் மேலே போய் காட்டுறேன். இப்போ நாங்கள் கால் வாஷ் பண்ணுவோம். செருப்பு கழட்டிட்டு சீக்கிரமாக காலை கழுவுங்க. ஓகே, கால் கழுவிட்டு பார்க்கலாம். பாய். போட்டு போகலாம். போய் கழுவிட்டு போறியா? சரி, வேணாம் வேணாம் விடு. போயிட்டு வாங்கப்பா. ஓகேங்க, நான் இப்போ கால் ஏதோ அதுக்குள்ளே காஞ்சிட்டேன். அந்த மதியில் நம்ம நிறைய கடை வித்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அதுனா ஓம் சரவணன் போட்டுருக்கு. ஓகேங்க, 365 படிக்கட்டு ஏறணும். எவ்வளோ படி ஏறணும்? 355. அப்பா சொல்லியிருக்கேன். எத்தனை படிக்கட்டு? என்னங்க நடுவில் சரி, நம்ம போன பிறகு வைக்கணும். வீடியோ விடுமா? நெல்லு நெல்லு நெல்லு. எங்கள் குமாரப்பா சூடம்பத்து வைக்கிறல, அதான் முதல் படிக்கட்டு. திருத்தணியோட முதல் படிக்கட்டில் அதில் தான் ஏறி போக போகுது. ஓகே, எத்தனை படிக்கட்டு இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணலாம். இதோட 365 படிக்கட்டு ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து எத்தனை படிக்கட்டு போகுது, எத்தனை படிக்கட்டு வருது எல்லாத்தையும் எண்ணணும். படிக்கட்டாக இருக்கும். வேண்டு வச்சு அது என்ன முட்டி போட்டுலாம் மேலே ஏறுவாங்க. இங்கே தானம்மா? இல்லை இல்லை, இங்கே இல்லை. அப்படியா? இது விளக்கு மட்டும் ஏற்றுவாங்க. அது என்ன சூடை மட்டும் ஏற்றுவாங்க. அடிக்கடி நாங்கள் வந்திருக்கல. இங்கேவும் சிலவர் முட்டி போட்டு நடப்பாங்க. ஆனால் வேளாங்கண்ணியில் இதுக்குன்னே தனியாக ஒரு இடம் இருக்குது. அங்கே போனால் அடுத்தவங்களுக்கு வீடியோ போட்டுறேன். அவ்வளோதான், மேலே வந்தாச்சு. அதுவும் அங்கே ஒரு முருகர் சிலை தெரியுது பாருங்கள். முருகர் சிலையா வேறு எந்த சிலை யாருக்கு தெரியுமோ? இப்போ அங்கே நல்லா ஜூம் பண்ணி காட்டணும். டைம் வந்துருக்கா, ரொம்ப வெயில் அடிச்சு அதான் வீட்டில் இருந்து கேப் எடுத்துகிட்டு வந்துடும். என்னவோ நான் தான் அதை என் பாப்பா பிடிக்கிட்டு அப்பா வேணும்னு அழுந்துட்டா. அதனால் நான் எங்கள் குமாரப்பாத்திலேருந்து எடுத்துட்டேன். நீங்களே கவனிச்சிருப்பீங்க, மொட்டை போட்டிருப்பாரு. அங்கே பார்த்தா அதுக்குள்ளே படி முடிஞ்சு போச்சு. என்னடா அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு ஃபோன் பண்ணியிருக்கேன். கேளு, அங்கே இப்போ அவ்வளோ தூரம் போனா அப்படிங்க. அவனா ஓகே, நம்ம மேலே ஏறி வந்திருக்கு. எவ்வளோ படிக்கட்டு ஏறி வந்திருக்கு பார்த்தீங்களா? ஐயோ, கடைசியில் படிக்கட்டு என்ன மறந்தாச்சே. ஓகே, மேக்ஸில் வர நான் வீக்கு. ஓகே, எல்லாம் சுற்றி மட்டும் காட்டுறேன். அதோ அங்கே ஒரு கோயில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். நம்ம இப்போ அதோ தெரியுது பார்த்தீங்களா, அது பிள்ளையார் கோயில். எங்கள் அம்மா நடந்து ரொம்ப காலெலாம் வலிச்சிட்டு அப்புறம் ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கு. எங்கள் அப்பா இடையில சொல்லியிருப்பார், முடியல தான் பேசாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கணும். நான் அப்படியே வீரா நடந்துக்கிட்டே இருக்கேன். அதை பார்த்து நில்லுன்னு எங்கள் அம்மா தப்புலேருந்து திட்டிக்கிட்டே இருக்காங்க. அதை வராங்க பார்த்தீங்களா, அவங்க தான் எங்கள் குமாரப்பா லட்சுமி அம்மா. அதோ தெரியுதான் பாருங்கள், அதை பொடிப்பைய அவன் ஏதோ கண்ணை வச்சுட்டு வீட்டு மயில் அவர் மாதிரி சுட்டு தெளிதான் ரொம்ப பண்ணாங்க. நான் சொன்ன மாதிரி முட்டி போட்டுலாம் நடந்து வராங்க பார்த்தீங்களா. நீங்கள் மத்தியான டைமில் மட்டும் வந்துடாதீங்க. காலையில் டைமில் வாங்க, ஒரு சாயந்தரம் டைமில் வாங்க. இந்த மத்தியான டைமில் மட்டும் வந்தால் கால் ரொம்ப சுடுங்க. கண்டிப்பாக நீங்கள் வரணும் இந்த இடத்துக்கு ஒரு வாட்டியாரு. அவ்வளோதான், மேலே வந்தாச்சு பாருங்கள். எங்கள் அப்பா வேறு திட்டிக்கிட்டே இருக்காது. முடிஞ்சால் நான் வீடியோ எடுக்கேன், கம்மியாக இருந்தால் என்னை மன்னிச்சிக்கோங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். பாருங்கள், அதை விட்டு எதுக்குடா நீ இத்தனை நோண்டி மட்டும் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன்லாம் சொல்லக்கூடாது. அதோ தெரியுது பார்த்தீங்களா ஒரு கோயில். அதான்
பழைய காலத்து கோயிலாம் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இது வரைக்கும் உள்ளே போயதில்லை. யாரை உள்ளே விடுவாங்க? சாரிங்க, அது கோயில் கோபுரமா, கோயில் உள்ளே இருக்கான். இது தெரியாமல் கோயில் தெரியாமல் சொல்லிட்டு நம்ம மடிச்சுக்கோங்க. இதோ அதான் கோயிலாம். கூட்டம் பாருங்க, எவ்வளோ கூட்டம் இருக்கு. வா சாமி கும்பிடவா, எவ்வளோ கூட்டம் இருக்கு. இதோ இதுதான் நம்ம கோயிலோட முன்வாசல். முன்வாசலுக்கு பக்கத்துலவே அன்னதானம் நடக்கு. வயிறு வேறு பசிக்கு, அப்படியே அன்னதானம் சாப்பிட்லான்னு லைனில் கரெக்டாக வந்து நின்னாச்சு. அதோ இங்கே நிறைய பேர் இருக்காங்க. நம்மளும் சாப்பிட்டு செட் ஓகே, சாப்பிட்டு முடிச்சாச்சு. என்கிட்ட சாமி என்ன சொன்னாருன்னு தெரியுமா? நீ சாப்பிட்டு வந்து என்னை பார்த்தா போதும்னு சொன்னார். அதான் நானும் சாப்பிட்டு வந்து சாமியை பார்க்கலான்னு ரெடியாகிட்டேன். இதோ இங்கே ஒரு பழப்பொருளை அங்கே அப்பா இருக்காரா, வாங்க இதை போனால் சீக்கிரமாக போயிடலான்னு சொல்லிட்டாரு. அதுக்கடுத்து பார்த்தா அது முதியோருக்கும் ஹேண்டிகேப்டரும். கடைசியில் நாங்கள் யாராமல் போனோம். ஏர்ட்டா பிறகு அந்த இடத்துலயே பிடிச்சி வச்சுருப்பாங்க நம்மளை, அவ்வளோதான். கால் சுடாமல் இருக்கிறதுக்கு மேட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதில் தண்ணிலாம் ஊற்றுனாங்க. ஏதோ இங்கே எனக்கு ரெஸ்ட் ரூம் வேறு வருது. ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குதுன்னு வேறு தெரில. எங்கே இருக்குது முதியோர்? ஏதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, முதியோர் ஹேண்டிகேப்டர்லாம் வந்தால் ஏதோ இந்த இடத்துல நீங்கள் போகலாம். மற்றவங்க மாதிரி ரொம்ப நேரம்லாம் நிற்க தேவையில்ல. இலவச ரெஸ்ட் ரூம் வேறு இங்கே இருக்குது. இதோ பாருங்கள், இதோ இங்கே இலவச ரெஸ்ட் ரூம் இருக்குது பார்த்தீங்களா. கீழெலாம் 10 ரூபா கேட்காங்க. நானாக ரெஸ்ட் ரூம் போயிட்டேன். அதனால தான் நான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். ஏதோ பாருங்கள், அதோ அங்கே இருப்பேன் நல்லா துண்டா. நான் மட்டும் பாருங்கள், நான் எங்கே இருந்தாலும் துண்டா தெரிவேன். நான் மட்டும் ஆரஞ்சு கலர் டிஷர்ட் போட்டிருக்கேன். இங்கே சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துருங்க. நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்தால் சாப்பிடுங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் ஒரு வாட்டி வந்தோம். அப்போ போல் வீட்டிலேருந்து சாப்பாடு அடைச்சிட்டு வந்துட்டு, அதனால் இந்த வாட்டி சாப்பாடு அடைச்சிட்டு வராமல் நல்லா சாப்பிட்டாச்சு. நல்லா திருப்தியாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு. இதோ அங்கே நிற்காங்க பாருங்க. இதோ பாருங்கள், இங்கே தான் எல்லாம் சாமியை பார்த்துட்டு வராங்க. நாங்கள் தான் பார்க்க போனோம். இதுக்கு தான் போக போகுது. அங்கே லைனுக்கு போய் நின்று அதுக்கடுத்து உள்ளே போகணும். எத்தனை இதுக்கு போகல, பெரிய கூட்டம். நாங்கள் இன்றைக்கி வந்துடல பாருங்கள், லைன் போய்கிட்டே இருக்குது. ஐயோ ஒன்று சொல்ல மறந்துட்டோம். ஏதோ உப்புலாம் உடைச்சோம் துஷ்டிக்காக. நாங்கள் இன்னொன்று தெரியுமா, ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நாங்கள் வந்தோம். அப்போ போல் தெரியாமல் துட்டு கொடுத்து உடைச்சாச்சு. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, நம்மளே உடச்சிக்கலாம். மணி வேஸ்ட்டு. மணி பத்திரமாவே வச்சுக்கலாம். சாமி கும்பிட்டுட்டு வந்தோட உங்களை மீட் பண்ணுறோம். பாய். இதோ நான் சொன்னோம்ல ஃபோட்டோ, இதான் அந்த ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள். ஏதோ சொன்னோம்ல பீஸ்ட் மூவியில் வர மாதிரி கண் வச்சுக்கிட்டு இருக்கானே. இதோ இங்கே நிறைய ஃபோட்டோ எடுத்துரு. நிறைய ஃபோட்டோ வச்சா பிறகு யூடியூப்புக்காரங்க நம்மளை பார்த்து வாய் அடைஞ்சு போயிட்டாங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.